மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வரும் பிப்ரவரி 23 தமிழக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் பிப்ரவரி 23 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 23 தமிழக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். அந்த SIR பணிகள் தொடர்பான அறிவிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் இந்த செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்திய உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி முரண்பாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டு அடுத்த 10 நாட்களுக்குள்ளாக தொடர்புடைய நபர்கள் தங்களது ஆவணங்களை அல்லது மறுப்புரைகளை சமர்ப்பிக்க அனுமதிக்கப்பட்டனர் என்றும் தற்போது 1/1/2026 சுதி நாளாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் SIR பணிகள் தொடர்பான இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23 அதாவது இந்த மாதம் பிப்ரவரி 23 அன்று வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முன்பு இது 17 கடைசி நாளாக கொண்டு செயல்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில தான் தற்போது 23/2 அதாவது பிப்ரவரி மாதம் 23 அன்று அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தேர்தல் நேரத்திலே இது மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகின்றது. இந்திய தேர்தல் ஆணையமானது 30/1/2026 அன்று வெளியிடப்பட்ட அந்த கடிதத்தில் முரண்பாடுகள் என்ற அந்த பிரிவிலே இடம்பெற்றுள்ள நபர்களின் பெயர்களை பட்டியலை கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள், பொது இடங்கள் மற்றும் தாலுகா துணைப்பிரிவு அலுவலகங்கள், நகர பகுதிகளில் கொண்டு உள்ள வார்டு அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் வெளியிட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த முரண்பாடுகள் பிரிவில் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் முரண்பாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 10 நாட்களுக்குள் உரிய விளக்கத்துடன் தங்களது ஆவணங்கள் மற்றும் மறுப்புரைகளை நேரில் அல்லது தங்களது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக சமர்ப்பிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் ஆணையம் அறிவுறுத்தியது என்றும் அந்த கடந்த கால விளக்கங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய 23 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடிய நபர்கள் மட்டும்தான் வரக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறக்கூடிய நிலையில அந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.